50 வருஷத்துக்கு முன்னால சொருவனா போல் இருக்குல்ல. துப்பு பிடிச்சிட்டு வரமாட்டேங்குது. இதெல்லாம் எவன் எடுத்து சண்டை போடுவான் இந்த காலத்துல? பல எது முதல்ல எல்லாம் ஓல்படி பயில்வானா இருக்கலாம். ஒருவேளை இத கத்தி சண்டை விளையாட்டுக்கு தான் வச்சுக்கிறதோ? அப்படிதான். ஆமா. இந்த கட்சிதான் 1000 இருக்கும். இதே கட்சிதான். இது கட்சியா? இந்நேரம் என் கட்சியா இருந்தா உன் தலையை சரி பார்த்திருக்கோம். இது பேர் கட்சியா? டேய், ராணியம்மா பார்த்தாங்கன்னா உன் தலையை சீவிடுவாங்க. சீவி யாரு கை தவறி பட்டுடுச்சுன்னா போவிய. இந்த வீட்டுல யாரும் தவறு செய்ய மாட்டாங்களே. இங்க வந்ததே பெரிய தவறாச்சே. ஏண்டா நீ எல்லாம் வர்ற இடமா இது? ஏன் இங்க மனுஷால் தானே இருக்காங்க. போடா. மகாராஜாவை என்ன இங்க இருக்க சொல்லிருக்காரு உனக்கு தெரியுமா? ஆமா, மகாராஜா சொன்னாரு, நீங்க கேட்டுக்கிட்டீங்க. போடா, பின்கட்டுக்கு போ. ஓ, பின்கட்ல இருக்கிறவங்க வேற மனுஷால், முன்கட்ல இருக்கிறவங்க வேற மனுஷால. ஏண்டா பிரிவினை பண்றியா? யாரையடா பார்த்து அப்படி சொன்னாய் மானிட பதரே? என் கையில் இருப்பது என்ன தெரியுமா? போர்வாள். இந்த பேரை கேட்டதும் இந்த நாட்டிலே நடுங்காதவர் இல்லை. வைரவாள், வீரவாள், வெற்றிவாள், தகுடுவாள். நெஞ்சிலே உரம் இருந்தால் நிமிர்ந்த நெல். வீர மகனத்தை உனக்கு பரிசாக அளிக்கிறேன். கண்ட கண்ட சினிமாவை பார்த்துக்கிட்டு அந்த வசனத்தை வந்து புரியுறான். சினிமா அவசரம் பேசுற சின்ன பசங்க நினைச்சுட்ட என்ன? மகாராஜா என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? அதோ அந்த படுத்தப்பா, அதுல இருக்கிற போர் வீர மாதிரி நான் இருக்கிறேன்னு சொன்னாரு. சொன்னாரு? ஆமா சொன்னாரு. பாரு, அது முஞ்சிய அந்த கிராப்பிங் பாரு. அத கொஞ்சம் முறைச்சு பாடுறா, அப்புறம் நம்மள முறைச்சு பாடுறா. அப்ப இந்த வம்சத்து வாரிசுன்னு உன் மனசுல நினைப்ப. நான் மட்டும் இந்த ஜமீனுக்கு வார்த்தா இருந்தா நான் ஏண்டா அந்த கட்சியை தொடறேன்? ஆமா, ஜமீன்தார் இங்கதான் இருக்கிறாரு. கூட கூட்டிக்கிட்டு போங்க. அவன் என்ன சொல்றான்? நான் ஒரு வார்த்தைக்கு ஜமீன்தாரா இருந்தா எப்படி இருக்குன்னு சொன்னா இவன் என்னமோ அவுட்டு வான மாதிரி வெடிக்கிறானே. ஏண்டா கருப்பையா, என் அழகு ஜமீன்தாரா இருக்க லாய்க்கு இல்லையா? கண்ணு இல்லையா? மூக்கு இல்லையா? அழகு இல்லையா? அவன் எதுலடா குறைச்சல்? ராஜ்பாரத்துல பிறந்த புள்ளைய கூடத்தான் பெற்றவா ஆள பிறந்தவனேன்னு தாளாட்டுவா. அதுக்காக அது ராஜா ஆயிடுமா? கருப்பையா, அப்படி நீ பேசாது. ஒண்ணுக்கு பத்தா எனக்கும் பேச தெரியும். நான் மனசுல மறைச்சு வச்சிருக்கேன். அதை வெளியே அவுத்து விட்டேன்னா இந்த ஜமீனே கவுந்து போடும். ஆமா சொல்லிட்டேன். ஏமா இந்த வேலைக்கார பசங்க வச்சுலாம் பேசிக்கிட்டு இங்க ஒண்ணு இவன் ஏன்டா பேச மாட்டான்? அவங்களே நம்ம அவமானப்படுத்திட்டாங்க. மகாராஜாவுக்கு கனவுடலாம் கல்யாணம் நிச்சயம் பண்ணி இருக்காங்க. அழகு நமக்கு ஒரு வார்த்தை சொல்லி ஆரம்பிச்சாங்களா? அவங்க ஏன் நம்மள கூப்பிடுறாங்க? நம்ம ஏழை, உங்க பணக்காரங்க. ஐயோ அழகு, 2 வருஷமா தாய்க்கு தாயா இருந்து பார்வதி ஈராட்டி வருது. அடுத்து இதுதானா அவங்க கொடுத்த பரிசு? சும்மா ஏழை இந்த அவமானத்தை முடிக்கச்சுதான் சொல்லுவேன். என்ன அப்படி அவ சொன்னா? ஆமாங்க ராணியம்மா, ஏதோ ரகசியமா அதை அம்பலப்படுத்தினா இந்த ஜமீனே கவிழ்ந்து போயிடுமா? ஜாடமாடியா மிரட்டினாலா இல்ல குறிப்பா ஏதாவது சொன்னாலா? அப்படி குறிப்பா ஒண்ணும் சொல்லலீங்க. சரி, நீ போகலாம். சரிதாமா. என்னங்க உங்களை தானே அந்த பாராபர பாக்கியமா விஷயத்தான் சொல்லிடுவேன்னு மிரட்டானா? இப்ப அவளுக்கு என்ன வந்துருச்சா? நிச்சயதார்த்தத்துக்கு நம்ம அவளை கூப்பிடல இல்ல, அது அவளுக்கு பெரிய அவமானமா போயிடுச்சான். இப்ப அவ எங்க இருக்கா? என்னங்க அந்த கழுத்தை எங்கேயும் காணுமே. ஒருவேளை பின்கட்டில் இருந்தாலும் இருக்கலாம். நீ நேரம் உங்க ரூம் கூட்டிட்டு போய் என்ன சொல்லுவியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. பாக்கியமாவை நீ சரி கட்டு. சரி. ஆமா, பாக்கியமாவை எதுக்காக சரி கட்டணும்? நீ ஏன் நின்றுட்டு இருக்க? உள்ள போய் பாரு. ஆமா,
பாக்கியம்மாவை பத்தி உங்களுக்கு என்ன இவ்வளவு அக்கறை? அனாவசியமான கேள்வி நீ என்கிட்ட கேட்காதப்பா. ஏன் கேட்க கூடாது? என்னமோ 2 பேரும் சேர்ந்து குடி முடிவு போயிட்ட மாதிரி பதறீங்க. அதை பத்தி நான் கேட்டு தெரிஞ்சு கூடாதா? பாக்கியம்மாவுக்கு இப்ப என்ன வந்தது? வந்தாத்தான் தேவையில்லையே. ஐய சாட்சியம் கண்டபடி வேலை வர மாட்டேங்குது. ஏதாவது உலக கூட்டத்தில் என்ன பண்றது? பாக்கியம்மா பட்டத்துக்கு புட்டு போயாச்சு. போயிட்டாளா? போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. அந்த கிழட அழகரிக்கிட்ட போய் என்னென்ன சொல்லி வைக்குமோ, என்ன ஆகுமோ. சின்னம்மா, என்ன விஷயம் நீங்களாவது சொல்லுங்க. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல சேகர். என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லையே. அப்போ நீங்க சொல்ல மாட்டீங்க. சரி, நான் மதராசுக்கு போய் பாக்கியமாவே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். வாடா மோகன். பின்ன சொல்லுங்க. இந்தாங்க, நீங்களே சொல்லிடுங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவனுக்கு தெரிஞ்சுதானே ஆகணும். என்ன அமிர்தா, இத்தனை வருஷம் கழிச்சு. பரவாயில்ல, சும்மா சொல்லுங்க. சொல்றேன். அமிர்தா, நீ போய் கதவை சாங்க. சேகர், நீ பிறந்த போது என்ன நடந்தது தெரியும்? ஐயோ ஐயோ, வேற மாதிரி வர்ணிச்சு கொட்டாதீங்க. விஷயத்தை சொல்லி தொலைங்க. நம்ம பாக்கியமா இல்ல, அவங்கதான் உன் சொந்த தாயா. இந்த ஜெனீர் வம்சத்தில் பிறந்த பிள்ளை இல்லப்பா நீ. வாட்? என்ன வளர்றீங்க? விஷயத்தை கொஞ்சம் புரிய முடியாது சொல்லுங்க. என்னப்பா இது? புரியாம இருக்கிறதுக்கு இது என்ன வேதாந்தமா, தத்துவமா? சிம்பிள் மேன். அதாவது குழந்தை பிறக்கும் போது ஜமீன்தாரன் இறந்து போயிட்டாங்க. பாக்கியம்மா தன் கை குழந்தை எடுத்துட்டு இங்க செவலிச்சாய். அவன் இப்ப புரியுது. ஜமீன்தாரி நம்ம கட்ட குழந்தை இறந்து போயிடுச்சு. அதுக்கு பதிலா என்ன? அதுதான் இல்ல. ஜமீன்தாரணி பெற்ற குழந்தை இன்னைக்கு ஆகல. யாரது? யாரா? வேற யாரும் இல்லை. சிகை அலங்கார நிபுணர் சாட்சாத் அழகிரியே. அழகிரியா? ஒரு காலம் இருக்க முடியாது. இந்த ரகசியம் உங்களுக்கு எப்ப தெரிய வந்தது? அந்த வயசிற்குல ஏன் கேக்குறேன்? பணத்தை பணம்னு பார்க்காம கொட்டி செலவழிச்சு உன்னை படிக்க வச்சு ஆளாக்கி வளர்த்து ரொம்ப பெருமைப்பட்டான். நீ 20 வயசு வாலிபன் ஆனதுக்கு அப்புறம் தானேப்பா எங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது. 20வது வயசுல உனக்கு ஒரு கடுமையான ஜுரம் வந்ததை ஞாபகம் இருக்கா? இப்பவோ பெண்ணியோன் என்பது உன்னுடைய நிலைமை. இந்த விஷயம் பாக்கியம்மா கேள்விப்பட்டு ஓடோடி வந்து அங்கம் பதறி ஆவி துடிச்சு மகளே நலரி இந்த ரகசியத்தை வெளியிட்டு. இது மாதிரி ஒரு கண்டம் உன் 20 வயசுல வரும். அது விலகணும்னா நீ வேற இடத்துல வளரணும்னு எவனோ ஒரு ஜோசியம் சொன்னானோ. அதுக்காக உன்னை இங்க விட்டுட்டு இந்த வம்சத்துல பிறந்த குழந்தை தூக்கிட்டு போயிட்டா. இதுதான்ப்பா நடந்த விஷயம். அந்த பொம்பளை ஏதாவது கதை கட்டினா அதை நீங்க நம்பிடுறதா? என்ன மோகன், நாங்க லேட்டா நம்பக்கூடியவங்களா? ஜமீன் குழந்தை முதுகுல ஒரு மச்சம் இருந்தது. அதே மச்சம் அழகிரி முதுகுலையும் பார்த்தது புறப்பாடு தானே நாங்களும் ஒத்துக்கிட்டோம். அப்படியானா இந்த உண்மையை 5 வருஷமா ஏன் மறைச்சு வச்சீங்க நீங்க? காரியமோ கைச்சு போச்சு. திடீர்னு ஆளை மாத்துறதுன்னா சாமான்யமான காரியமா? ஜமீன் நிலவை என்ன ஆகிறது? இங்க சேகருக்கா ஜமீன்தாருக்கு வேண்டிய படிப்பு யோகியதை அத்தனையும் இருக்கு. அங்க அழகிரிக்கா படிப்பும் கிடையாது, நாகரீகமும் கிடையாது, ஒண்ணும் இல்லாம வளர்ந்துட்டான். அவனை எப்படி இங்க கொண்டு வர முடியும்? இது நடக்கக்கூடிய காரியமாக. இப்ப இதுக்கு என்ன முடிவு? ஒரே ஒரு முடிவுதான். கிடைச்ச பதவியை கெட்டியா பிடிச்சிட்டு கம்மன் உட்கார்ந்துக்க வேண்டியது அவ்வளவு. ரொம்ப சுலபமா சொல்லிட்டீங்களே. இவ்வளவு பெரிய பாவத்தை கூசாம செய்துட்டு கொஞ்சம் கூட கலங்காம இருக்க உங்களால எப்படிங்க முடியுது? என்னங்க என்னன்னு கேள்விப்படுறேன். சேகர் ஜமீன்தார் இல்ல, ஆமா அப்படி இப்படின்னு. என்னங்க அடே, உங்க காலனே வந்துச்சா? ஜமீன்தாருடைய வருங்கால மாமனார் இருக்கிற முறையில இந்த விஷயத்தை தெரிஞ்சக்கூடிய உரிமை எனக்கு உண்டு. எனக்கு தெரிஞ்சுதான் தீரணும். ஆமா, ஜமீன்தாரின் வருங்கால மனைவிங்கிற முறையில நான் இதை தெரிஞ்சுக்க விரும்புறேன். ஆசை உரிமை எல்லாம் உங்களுக்கு உண்டு, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா இங்க விஷயம் தான் ஒண்ணும் இல்லையே. என்ன பண்றது? அதை போய் ஏன் மறைக்கிறீங்க? மிஸ்டர் பன்னீர்செல்வம், நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான். நான் ஜமீன்தார் இல்லைன்னு தெரியும். விளையாட்டு குழந்தை, விளையாட்டு குழந்தை. இவன் எப்பவும் இப்படித்தானுங்க. திடீர்னு ஏதாவது ஒரு குண்டை போட்டு அத்தனை பேரை கலங்க வச்சிருவான். அப்புறம் நம்ம கேட்க போனா சும்மா ஒண்ணும் இல்லைங்க அப்படியே சொல்லுவோம். ஆமா ஆமா, அவன் எப்பவுமே இப்படித்தான். போதும், சும்மா சிரிக்காதீங்க. ஏதாவது சொன்னா அது விளையாட்ட விளையாண்டு தெரிஞ்சக்கூடிய சக்தி எனக்கு உண்டு. என்ன சக்தி, என்ன சக்தி? எந்த பயனுக்கு கிடைக்கின்ற சக்தி? உங்களுக்கு மட்டும்தான் கடவுளுக்கு பிரசாதமா கொடுத்திருக்காரு. பத்திரமா இந்த விஷயம் முழுவதும் எனக்கு தெரிஞ்சாகணும். என் பெண்ணோட தலைவிதியை தீர்மானிக்க. நான் ஜமீன்தார் இல்ல, ஆள் மாறாட்டம் நடந்திருக்கு. அந்த பதவிக்கு உரிமை உள்ளவன் யாருங்கிறதும் தெரிஞ்சு போச்சு. அப்ப அவன் கேஸ் போட்ட வெற்றி அவனுக்கு. நல்ல வேலை, மூச்சு இருக்கு, மூச்சு இருக்கு. இப்ப என்ன செய்யுது? உடம்பை பாத்துக்கீங்க. சும்மா
உண்மை தெரிஞ்ச பிறகு என்னால இங்க இருக்க முடியாது. நான் மதராசுக்கு போய் அழகிரியை எங்க அனுப்ப போறேன். ஏன் இன்னொருத்தருடைய உரிமையை பறிச்சு வாழ சொல்றீங்களா? அழகிரி வாழ வேண்டிய இந்த இடத்துல நான் இன்னமும் வாழ்ந்தாது பெரிய துரோகம். இது சுத்த பைத்தியக்காரத்தனம். ஆமா, உங்களுக்கு அப்படித்தான் தோணும். நீங்க வியாபாரி, எப்படியாவது எதை செய்தாவது காரியத்தை முடிக்கிறவங்க. போகிற வழியை பார்க்க மாட்டீங்க, கிடைக்கிற லாபத்தை தான் கணக்கு பண்ணுவீங்க. சித்தப்பா பேசுற பேச்சா இது? பின்ன என்னவா? நீங்களே நினைச்சு பாருங்க, எல்லாருமா சேர்ந்து என்ன செய்திருக்கீங்க? பெரிய மதிப்புக்குரிய காரியமா இல்ல தியாகமா? சார், ஜமீன்தார் உங்களை ஜமீன்தார் கூப்பிடலாம் இல்ல? இனிமே என்ன அழகிரின்னே கூப்பிடுங்க. நான் வர்றேன். என்ன மிஸ்டர் துர்ராஜ், மாப்பிள்ளை பாட்டுக்கு போயிட்டாரு, நீங்க பாட்டுக்கு செக்க வாங்கி வச்சிருக்கீங்க. இப்ப என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, எங்க நிலைமை என்ன? அட நீங்க ஒண்ணு லட்டு மாதிரி பொண்ண இங்க வச்சுட்டாம எங்க போவான்? அவ்வளவு போற மாதிரி போவான், வர்ற மாதிரி வந்தான். கேட்க போயாச்சு. இது நுங்கம்பாக்கம் வீட்டு சாதி. மற்ற விவரம் எல்லாம் நம்ம மோகனனுக்கு சொல்லலாம். இல்ல, இத வாங்கும் போது உங்ககிட்ட ஏதோ திருடுற மாதிரி எனக்கு தெரியும். திருடினவன் நான். கேவலம் காசு பணத்தை திருடினா கூட பரவாயில்லை. ஆனா இவ்வளவு நாளா நீ வாழ்ந்திருக்க வேண்டிய சொகுசான வாழ்க்கை அல்லவா நான் திருடிட்டேன். மகாராஜா இல்ல, என்ன மகாராஜான்னு கூப்பிடாது. இனிமே நீதான் ஜமீன்தார். எங்க அம்மா இதை என்கிட்ட சொல்லும் பொழுது ஏதோ வயசான காலத்துல உளர்றாங்கன்னு நினைச்சிருந்தேன். உங்க அம்மா எங்க அம்மா. நம்ம அம்மான்னு சொல்லக்கூடாது. நீங்க வந்து சொன்ன பிறகுதான் எனக்கு இதுல நம்பிக்கை வந்துச்சு. இத்தனை வருஷமா என் கண்ணில் முழங்காத்தூள் போட்டிருக்கிறாங்க இந்த ஜமீன்ல இருக்கிற பெரிய மனுஷனுங்க. இப்ப நான் நினைச்சா அவங்கள என்ன செய்ய முடியாது. அவங்களை சொல்லி குற்றம். ஏதோ என் மேல இருக்கிற அன்பு நாங்க அந்த மாதிரி மறைச்சிட்டாங்க. அதுக்காக என் வாழ்க்கை கெடுத்துறதா? பெரிய மனுஷனுங்களாம், பெரிய மனுஷன். கோர்ட்ல கேச போட்டு உள்ள தம்பி என்ன வச்சா அப்பதான் தெரியும். அழகிரி என்ன என்னங்க உங்களுக்கு இருக்கிற நியாய புத்தி அந்த பசங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை. நான் ஒண்ணு உங்களை கேட்கிறேன். என்னப்பா? உண்மையா நான் ஜமீன்தார்னு நீங்க நம்புறீங்களா? நான் பரிபூர்ணமா நம்புறேன்ப்பா. அப்ப சரி. கொஞ்சம் இருங்க மகாராஜா, நான் வந்துடுறோம். மகாராஜா நீ இப்ப அழகிரி இல்ல, லெட்டஸ்ட் மாடல் அழகிரி. ஏன் செல்லாய் கூப்பிட்டு? மச்சான் குறுக்க பேசுறேன்னு நினைக்காத. நல்லா யோசிச்சு பார்த்துதான் கையில சாவியை வாங்கிட்டியா? நான் யோசனை பண்ணாமையா சாவியை வாங்குவேன்? அப்பா எப்பப்போ எங்கெங்க போய் சேரணுமோ அங்கங்க போய் சேர்ந்துட வேண்டியது தானே? இல்ல மச்சான், அதுவோ புது இடம். நீ அங்க போய் ஒரு நிமிஷமாவது நிம்மதியா இருக்க முடியுமா? ஏன் இருக்க முடியாது? இத்தனை நாள் இங்க சலூன் நடத்தினேன். கேட்டுக்கிட்ட போறேன், ஆளு ஒண்ணுதான். என்ன பிரமாதம்? என்னவோ எனக்கு பிடிக்கல மச்சான். இங்க சலூன்ல வேலை செஞ்சுட்டு எவ்வளவு சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கேன். மவுண்ட் ரோட்ல வேற பெருசா கடை ஒண்ணு வைக்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டுகிட்டு இருந்தேன். நீ இங்க இருக்கிறதுக்கு தான் லாய்க்கு. உனக்கு உன் தொழில் தான் முக்கியம். அதை விட்டுட்டா நீ ஒரு சுகத்தையும் காண முடியாது. இவ யாரா? இவ சுகமா இருக்க முடியாதுன்னு யார் சொன்னது? புது செருப்பு காலை கடிக்கிற மாதிரி புது பதவி இடைஞ்சலாத்தான் இருக்கும். பழக பழக எல்லாம் சரியா போயிடும். நீ இப்படி மாறிடுவேன்னு நான் எதிர்பார்க்கல. எப்படி மாறினா உனக்கு என்ன? நீ எனக்கு பழைய செல்லாயுதான். சந்தனபுரத்து ஜமீன்தார் நீ ஆயிட்டீனா அப்பா எப்படி இருப்ப தெரியுமா நீ? எனக்கு அந்த தாரணி இந்த தாரணி எல்லாம் வேண்டாம். எனக்கு வேண்டியதெல்லாம் நீயும் உன் சந்தோஷமும் தான். அப்படி சொல்லி இப்படி முடிச்சா ராஜாவை எதுங்க? அழகு அம்மா. அழகு மகாராஜா வந்துட்டாரா? ஆமா வந்துட்டாரு. இத வர அங்க இங்க என்ன வளர்த்தல் வேண்டி கிடக்கு? வளர்த்துறேன், சிந்திக்கிறேன் சிந்திக்கிறேன் அப்படி சிந்திக்கிறேன். ஆமா, யாரு வேண்டாங்கிறாங்க? ஒரு இடத்துல உட்கார்ந்து உடம்ப அழுத்திக்காம சிந்திக்கிறதானே? ஆமா. இப்போ இங்க என்ன நடக்குது? கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கம்மன் இருக்காங்களே. மந்திராலோசனை. யோசனையா? எதை பற்றி? அப்பா அப்பா, எந்த ஜமீன்தார் இந்த பதவியை வேண்டான்னு உதறி எறிஞ்சிட்டு போனாரோ அந்த ஜமீன்தாரை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசனை. எப்படி காப்பாத்துறது? அதை பத்தி தான் பாப்பா யோசிச்சுட்டு இருக்காங்க.
கண்டுபிடிச்சேன். எழுதுறா சீக்கிரம் எழுந்துரு. நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆபத்தை சமாளிக்க சரியான ஒரு உபாயத்தை முதல்ல நீங்க சொல்லுங்க. அது சரியா இல்லையான்னு நாங்க சொல்றோம். எல்லாரும் கவனிக்கணும், முக்கியமா கவனிக்கணும். இந்த ஜமீனை சுவாதீனப்படுத்த இப்போ அழகு இங்க பாரு. சத்தம் நீங்க சொல்றது உபாயம் இல்ல, அபாயம். இப்ப நீ என்ன பேச விட போறியா இல்லையா? எல்லாரும் கவனிக்கணும். கவனிச்சுட்டு தானே இருக்கோம். ஒரு விஷயத்த பேச வந்தா என்ன மூட விட கூட்டுக்கிறேன். என்ன சொல்லுங்க. அதாவது அழகிரி இங்க வர்றதை யாரும் நம்ம தடுக்க வேண்டாம். அவன் இங்க வந்த உடனே அவகிட்ட நம்ம எப்படி நடக்கணுங்கிறதான் பிரச்சனை. எப்படி நடந்துக்கணும்? அதாவது எல்லாரும் கவனிக்கணும். உன்னை ஜமீன் பதவிக்கு தயார் பண்ண போறோம். நீ அப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும் சொல்லிட்டு மூளை போட்டு குழப்பி கடைசியில் இந்த ஜமீன் அவருக்கு வெறுக்கும்படி நம்ம. இது நல்ல யோசனை. அப்படி சொல்லு, அப்படி சொல்லு. அந்த பய வந்த உடனே நம்ம கை தரக்கு அள்ளி விட்டுறோம். அதை பார்த்து பய கட்டி சுட்டதோ கை விட்டதோ கிட்டா இல்ல பறந்து ஓடணும். எப்படிதான் ஐடியா? எனக்கு ஒன்னும் புரியலையே. ஐயோ அப்பா, அவர் புரியறாப்புலதான் சொல்றாரு. நீங்க கொஞ்சம் மூளையை உபயோகப்படுத்தினா உங்களுக்கும் புரியும். அழகிற்கு இங்க இருக்க பிடிக்காம செய்யணும். ஓஹோ, அது செய்யறதுக்கு வழியா? சரியா போச்சு. எத்தனையோ வழி இருக்கு. நம்ம ஜமீன் கணக்கு வழக்கு ஒன்னே போதுமே. அந்த பையன் அந்த கணக்கு 2 நாள் பார்க்கட்டும். அடுத்தாப்புல அவனை பார்க்கணும்னா பைத்தியக்கார ஆஸ்பத்திரி. ஆமா, அவன் ஜமீன்தார் ஆகணும்னா கத்தி சண்டை ரொம்ப அவசியம்னு சொல்லி ராப்பகலா நான் உயிரை வாங்க போறேன். அதே மாதிரி உடுப்பு விஷயத்துல நேரத்துக்கு ஒரு டிரெஸ் போட்டுக்கிட்டான்னு அவனை படாத பாடுபடுத்த போறேன். அது மட்டுமல்ல, ஜமீன்தார் ஆகணும்னா குதிரை சவாரி பெரியவன் சொல்லிட்டு அவனை குதிரை மேல ஏற்றணும். அப்புறம் குதிரை பொறுப்பு. அவனை கூப்பிட தள்ளுறதா, மெதிக்கிறதா, கடிக்கிறதா. அப்புறம் ஓஹோ, இப்போ புரியுது. ஐடியா பிரமாதம். ஆமா, இதுவரைக்கும் இவர் எங்க இருந்தாரு? கொஞ்ச நேரம் தூங்கிட்டாருல்ல. இந்த திட்டம் மட்டும் பறிச்சுட்டா? என்ன திட்டம் பழிச்சுட்டாவா? கிட்டா என்ன கிட்டா? பழிக்காம போகாதாமா? என்ன பெரியவன் கண்களே, அன்னைக்கு பிறந்தவனுங்க வணக்கம். மாமா சரணா, நம்ம மாடிக்கு போலாம். எவ்வளவோ வேலை என் தலைமையில இருக்கு. நான் நின்றுட்டு இருக்கிறேன். என்ன பண்ணுமா? குழந்தைக்கு உடம்பு எப்படி இருக்கு? தேவையில்லாமா ஜுரம் விட்டு. ஜுரம் விட்டா இனிமே கவலையே இல்லை. இன்னும் 2 வேளைக்கு மருந்து கொடு. நான் வரேன். நீங்க தானா? ஏன் மிஸ்டர், அன்னைக்கு கார்ல வந்தீங்க, குழந்தை மேல ஏத்த பாத்தீங்க. இன்னைக்கு சைக்கிள்ல வந்தீங்க, என்ன கீழே தள்ளிட்டீங்க. நடந்து வந்தா கூட யார் மேலேயாவது மோதாம உங்களால போக முடியாது போல் இருக்கேன். ஏதோ கீழே விழுந்துட்டீங்கன்னு உதவி செய்ய வந்தா இப்படியா பேசுவாங்க? நான் வர்றேன். நிலைய மிஸ்டர், கீழே தள்ளி காரை ஒடிச்சிட்டு கூட நிறைய கட்டுறீங்களா? அடி பலமாப்பட்டுச்சா? அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? எக்ஸ்கியூஸ் மீ, நாம 2 பேரும் மீட் பண்ற போதெல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் இந்த மாதிரி மோதிக்கணும்னு நம்ம தலையில எழுதிருக்காப்ல இருக்கு. கால் ரொம்ப வலிக்குதே. அடி பலமா தான் பட்டுருச்சு. இங்க இந்த மிஸ்டர், நீ என்ன டாக்டரா? சரி, உங்க இஷ்டம். கவனிக்காத விட்டா சின்ன விஷயமும் பெருசா போயிடும். இத பாருங்க மிஸ்டர், இது ஏன் கால். நான் கவலைப்பட்டுக்கிறேன். ஐயோ, காலை மடக்க முடியலையே. வேணுமென்னே இவர் வந்து மோதிட்டாரு. போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். வேண்டாம் வேண்டாம், போலீஸ் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். ஏதோ பெரிய ஆக்சிடென்ட் ஆகி உயிரை போயிட்ட மாதிரி ஏமா அப்படி கூவுறீங்க? இது ஒண்ணும் இல்ல, காலைல ஏதோ கொஞ்சம் பசி இருக்கு. நான் சரி பண்ணிடுறேன். வேண்டாம், கொஞ்சம் இருங்க. நீங்க வலிக்குதா? இப்ப வலிக்குதா? 1 செகண்ட் பல்ல கட்டுங்க, சரியாயிரும். பாத்தீங்களா, கால் வலிக்கிடுச்சு. எழுந்துருங்க. மிஸ்டர், உங்க கை உங்ககிட்டே வச்சுக்கோங்க. சரிவா.